ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோஷிப் என்ன எபிசோட் 266 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி வீடியோவில் லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். இவனுங்களா இன்னும் இருக்கீங்களாடா நீங்கள்? இவங்க தனியாக மாதிரி எஸ்கேப் ஆயிடலாமே. அதெல்லாம் பண்றது எப்பயோ பண்ணிருக்கலாமே. என்ன காரணம்னு தெரியல, ஆனா இங்க குறைவான காவலாளிகள் தான் இருக்காங்க. இப்ப தப்பிச்சாதான் சரியா இருக்கு. இருக்கிறது போதாதுன்னு இவனுங்க வேற. நீ போய் அந்த வேலையை பாத்துக்கோ, நான் போய் வால் எங்க இருக்குன்னு தேடிட்டு வரேன். சாவி கூட ஈஸியா கிடைச்சிருச்சு, ஆனா என்னோட வால் எங்க இருக்குன்னு தெரியல. சவுண்ட்ஸ் கூட வந்துறாங்க. அத மஞ்சிட்டு போனது அந்த சாமுராய் தானே, அப்ப அது கண்டிப்பா ஆயுதம் குடோன்ல தான் இருக்கணும். வா போலாம். திறந்து விட்டதே நானு, நீ எனக்கு உதவ போறியா? நல்ல வேலை நீ அந்த கரீன் மாதிரி இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, இப்ப அவ எங்க இருக்கா? நீ அவளை தேட போறியா? அது உண்மையா சொல்லணும்னா கூட அவ இல்லாம ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. அதான் யோசிச்சேன், பெருசா ஒண்ணும் இல்ல. எதிரியோட சூழ்ச்சி என்னங்கிறது இப்பதான் எனக்கு தெரியப்படுது. இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எதிரிங்களுக்கு யோசிக்கிற அளவுக்கு டைம் கொடுக்க நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அதேதான். என்னால நம்ப முடியல, வாய்ப்பே இல்ல. இவங்களே வராங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. பேண்ட் வாசிக்கிறோம். முன்னாள் மெம்பர்ஸ் மிஸ்டருடைய எல்லா 7 நிஞ்சா ஸ்வாட்ஸோடவும் இருக்கிறதுலே பலசாலி ஆட்களை தான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ தயாரா இருக்கியா என்சுயி? இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை. ஹிடன் சாண்டர்ஸ் மாக்கி, நீ தயாரா இருக்கல? என் டீம் எப்பவுமே தயாரா தான் இருக்கும். என்சுயி பிளாட்டோனுக்கு உனக்கு நேரம் தேவைப்படும். அது வரைக்கும் எல்லாரும் ஒன்னா தாக்குவோம். நெருப்பு தண்ணி எல்லாம். அடடா, என் வால் இங்க கூட இல்லன்னு நினைக்கிறேனே. ஹிடன் மிஸ்டோட தொலைஞ்சு போன வாளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன நீ இந்த வால் மேல இவ்வளவு ஈர்ப்போட இருக்க காரணம் என்ன? பாரா, நீ தானே எனக்கு உதவி பண்றன்னு சொன்ன. இப்ப கரண்டுக்க பாக்குற? நான் இல்ல சுகெட்ஸோ, நீ தான் எப்பயுமே உன்னோட முயற்சியை கைவிடுவ. ஆனா எதுக்குன்னே தெரியல, இந்த வால் விஷயத்துல நீ குறியா இருக்க. இந்த வாழ்க்கையில எனக்கு ஏதாவது பிடிமானம் இருக்கணும்னு நினைச்சேன். அப்படியே 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன் உயிர் தள்ளிட்டு வர வச்சு தலைவன் ஆகணும்ன்ற ஆசை கூட எனக்கு இருக்கு. ஆமா, இப்ப அந்த 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல ஒரே ஒருத்த மட்டும்தான் மிச்சம் இருக்கான். அவனோட பேரு ஜோஜிரோ. மரபு ரீதியா ஒரு நிஞ்சாவோட வால் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கப்படும். ஆனா அந்த கிரேட் விண்ட் ஸ்வாட் ஹிராமி கரையை தவிர எல்லாமே காணாம போயிடுச்சு. கண்டிப்பா கிசாம கிட்ட தான் சமைஹாட் ஆகிருக்கும். நிஞ்சா நான் கண்டுபிடிச்ச எக்ஸிகியூஷனர் பிளேடும் இப்ப மறுபடியும் காணும். அதனால அபிஷியலா இப்போதைக்கு அந்த குரூப் இல்லன்னு சொல்லலாம். எத்தனை புற தாக்குனாலும் அது எந்த ஒரு விளைவையும் உண்டாக்காம வீணாதான் போகுது. இந்த மாதிரி ஒரு எதிரியை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பெற்ற 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன், நாம இப்ப போடுற சண்டை நமக்கு தான் எதிர்வினையா அமையும். வருத்தப்படுறத முதல்ல நிறுத்துங்க. அவங்க உடம்ப அசைய முடியாம பண்ணி அவங்க ஆன்மாவை சீல் பண்ண மட்டும்தான் அந்த ஜுட்சுவை தடுக்க முடியும். இங்க சாபு தவிர வேற யார்கிட்டயும் ஆயுதங்களும் இல்ல. அதனால அவங்க பாதி பலசாலிகள்னு தான் சொல்ல முடியும். இல்ல, ஆயுதங்களை அவங்க கூடவே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த அளவுக்கு சக்திசாலி இல்ல. பாகமோட்டா வேற அதிகமாகிட்டே போகுது.
கண்ணுக்கு எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம சைலண்டா கொன்னுட்டு போறவங்க அவங்க. எந்த சத்தமும் கேட்க வாய்ப்பில்ல. எப்படியாவது இந்த புகை கலைச்சி ஆகணும், இல்லனா அது நமக்கே ஆபத்தா முடியும். உன்கிட்ட அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? அதை இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறேன். அப்படின்னா சரிதான், இதுக்கு மேல நீயே பாத்துக்கோ. இதுல இவன் வேற. லே, நீ ஸ்காட்ச் ஸ்டைல பாத்துக்க, நான் எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல பாத்துக்கிறேன். ஆக மொத்தம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேப்டன் ககாஷி, ஷேடோ பொசிஷன்ஸ் அண்ட் பேரலைசிஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லது, அப்ப ஆரம்பிச்சிடலாம். என்சுயி, ஒரு லூசான ஷேடோ பொசிஷனோட என்னோட நகர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா பின்தொடர்ந்து வந்துட்டேரு. கண்டிப்பா. சாண்டா யமனக்கா, உன்னோட மைண்ட் ஜூட்ஸுவை பயன்படுத்தி எனக்குள்ள வந்துரு. உன்னோட சென்சரி ஸ்கேல் மூலமா இந்த புகைமூட்டத்துல கூட ஜாபுசாவா உன்னால ட்ராக் பண்ணி வந்துட முடியும். சாண்டா ஜாபுசாவை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்சுயி ஷேடோ பொசிஷன் மூலமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு எனக்குள்ள வந்துருவான். முடிஞ்ச அளவுக்கு என்ன கொண்டு போய் அவன் பின்னாடி விடுங்க. சாண்டா, நீ ஜாபுசாவை பார்த்த உடனே டிரான்ஸ்ஃபர் ஜூட்ஸுவை பயன்படுத்தி என்னோட உடம்பை என்கிட்டே கொடுத்துரு. கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது அவன் நடுவே விதிக்க முயற்சி பண்றேன். அந்த சமயத்துல என்சுயி ஷேடோ பொசிஷனையும் ஷேடோ ஸ்டிச்சிங் ஜூட்ஸையும் பவர் அப் பண்ணி என்னையும் அவனையும் இணைச்சிருங்க. அப்புறம் மாக்கி கிளாத் பேரலிசிஸ் ஜூட்ஸுவை பயன்படுத்தி நீ ஜாபுசாவை அசைய விடாம தடுத்து நிறுத்திடு. பார்க்க விட மாட்டானே, அவனை பத்தி யோசிக்கவே இல்லை. மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நினைச்ச மாதிரிலாம் நடக்காதுதான். சரி வாங்க, கக்காஷியை பாதுகாப்போம். சரி, இது இப்போதைக்கு சாபுசா ஒருத்தன் தச்சா கூட நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட வாள்கள் இருக்கு. அந்த வாள்களை கைப்பற்றின கிசாமே, ஜாபுசா, அப்புறம் சூஜுரை மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நிஞ்சாக்கள் இந்த வரலாற்றுல இருக்கதான் செய்றாங்க. முதல்ல யாருன்னா வேகமான லைட்னிங்கும் ஷார்ப்பான வெட்டுத்தன்மையை கொண்ட லைட்னிங் பிளேடு த ஃபயர்னு சொல்லக்கூடிய கீபா. அதை பயன்படுத்துறவரு அமையூரி ரிங்கோ. எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வராங்க. பிளட் பிளேட பயன்படுத்தக்கூடிய ஹெல்மெட் ஸ்பிளிட்டர்னு சொல்லப்படக்கூடிய கபூட்டோ மாதிரி நினைச்சா எதை வேணா பிளக்க எதை வேணும்னாலும் அவங்களால குத்தி ஊசி மாதிரி. கிழிச்சு அதே போல மறுபடியும் தைக்க முடியும். அதுக்கு பயன்படுற பிளேடான ஸ்விங் நீடல் பேரு அதோட வீல்டர் குஷிமாரு குறியாரு. இது இந்திசி மாதிரி தான், அது பிளேடுன்னு பால் சொல்லலாம். பீச்சில நம்மளால வெடிவித்தைகளையும் கலக்க முடியும். அதை நிரூபிச்ச ஸ்பாட்டரோட பேரு ஷிபுகி, அதோட வீல்டர் பேரு சின்பாச்சி முனாஷி. ததா கிசாமே ஹோஷிகாக்கி போல அந்த கிரேட் பிளேட் ஷார்க் ஸ்கின்னான சமைஹாடா போல இதுக்கு முன்னாடி பயன்படுத்துற ஃபுகுகி சுய்காசா. And he who could handle all 7 blades. Kisame The வந்து man இருந்தா known கலகட்டி as the இருக்கும். second coming of the demon, my older brother, Mangetsu Hozuki. ஒருவேளை எனக்கும் நான் தியேட்டர் வாழ் கிடைச்சா இவங்கள போல நானும் 7 நிஞ்சா ஸ்வாட்ஸோட தலைவன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ ரொம்ப நேரமா என் காது பக்கத்துல கத்திக்கிட்டே வர. நான் இன்னும் முக்கியமான பகுதியும் சொல்லவே இல்ல. ஆனா ஏற்கனவே உன் கையில வச்சிருந்த வாள் உடைஞ்சு போச்சு தானே? பேசாம அத ஒண்ணு மாத்திரையில புதுசா வாங்க. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா ஜூகோ? அந்த பிளேடுக்குன்னு ஸ்பெஷல் எபிலிட்டி ஒண்ணு இருக்கு. செவரிங் ஸ்வாட்னு சொல்லப்படக்கூடிய எக்ஸிகியூஷன் பிளேட என்ன பண்ணாலும் உடைக்கவோ தகர்க்கவோ முடியாத. இன்னும் சரியா சொல்லணும்னா ஒருத்தரை அறுக்கும் போது வர ரத்தத்தை வச்சு தன்னை தானே சரி பண்ணிக்கும். அந்த வாளோட ஸ்பெஷலே அதான். ரத்தத்துல இருந்து இரும்பு எடுத்து தன்னை தானே வளர்த்துக்கும். கண்டுபிடிச்சிட்டேன். மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்சு ரிலீஸ். குட் லக். கிசாமே இந்த பிளேடு மேல போலதுப்பா. நல்லது, அவ இன்னும் என்ன கவனிக்கல. அதான் முடிஞ்சது. அன்னைக்கு பண்ண அதே தான். எல்லாம் சொன்ன ஆக்க விட மாட்டாங்க. இது எப்படி மறந்தாங்களோ. நல்லா பண்ண ஹாக்கு. என் தாக்குதலை தன்னுடைய உயிரை கொடுத்த இந்த பையன் தடுத்திருக்கான். ஜாபுசா, உன் உயிரை காப்பாத்த தான் உயிரை கொடுத்திருக்கான். ஜாபுசாவுடைய ஹிடன் மிஸ்ட் ஸ்டைல் அவங்களை அங்கேயே அடைச்சு வைக்கிறது தான் இந்த போருடைய சிறப்பு. அதனால ஜாபுசாவை தான் அவங்க முதல்ல தாக்குவாங்கன்னு தெரியும். மத்தவங்க எல்லாருமே தாக்கதான் பார்ப்பாங்க. ஆனா ஹாக்கு மட்டும்தான் தன்னோட உயிரை பணியா வச்சு ஜாபுசாவை காப்பாத்த பார்ப்பான். என்னதான் ஒரு பொம்மையா இருந்தாலும் அந்த போர்ல அவனோட ரிப்பீட் மோட்ல பாக்குறோம். சிறப்பானவனா இருந்திருக்கான் தான் சொல்லணும். என்ன கொள்றதுக்காக அந்த பையனை சேர்ந்து விட்டவன் தான் எங்க மாட்டான்.
அதே தான் நடக்க போகுது. Captain Kakashi, no! இவ்வளவுதானா? இவ்வளவு இவன் எனக்கு வேற அவள் அவளே ஒரு வர்றதே தெரியல யாருன்னு. யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. அடடா, பார்க்கவோ கேட்கவோ முடியலன்னா அப்புறம் எதிரிகளை எப்படி எதிர்க்கிறது? கேப்டன் கக்காஷி வந்தாரா இல்லையா? ஷேடோ தான் போட்டு ஒருத்தனுடைய நிழல் எனக்கு கிடைச்சிருச்சு. ரெண்டாவது ஒருத்தனோட என்னோட நேரத்தை செலவிட்டாதான் அவனோட அசைவுகளை என்னால கட்டுப்படுத்த முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்தை செலவு செய்யணுமா? அப்ப ஜாபுசா கேப்டன் கக்காஷிய வெட்டிட்டான்னு சொல்ல வரியா? ரெண்டு பேர்ல யார் மேல பட்டுதுன்னே ஒரு டவுட் ஆகுது. ககாஷி சென்சே, எனக்கு ஒரு ஏரண்ட் மிஷனுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இங்க பாரு நருட்டோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஜாபுசா அப்புறம் ஹாக்கு மாதிரி ஆட்களை தோக்கடிச்சிட்டு வந்ததே என்னால இப்ப வரைக்கும் நம்ப முடியல. இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்து நீ பலசாலியாகி நீ ஒரு சில ஜூட்சுவையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீ எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும். அது சரி, கண்டிப்பா ஜுட்சு கத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பாதுகாக்கவும் பழகணும். ஹாக்கு சொன்னதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பாதுகாக்க முயற்சி பண்ணும் போதுதான் நாம பலசாலி ஆவோமா. அப்பதான் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும்ல. அப்படியா? அவ சொன்னதை நீ ஏத்துக்கிறியா நருட்டோ? ஆமா, ஹாக்குவையும் ஜாபுசாவையும் ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் நான் அதை ஏத்துக்கிறேன். இந்த கக்காஷி கூட நருட்டோ ஞாபகம் தான் வருது. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது வந்து எதை பத்தி? ஆக்குவதானா? திரும்ப வந்து கக்காஷி தான். இது பட்டுது. நீங்க ரெண்டு பேருமே நருட்டோக்கு எடுத்துக்காட்ட அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். பாக்கி நான் சொல்ற வரைக்கும் நீ என் பின்னாடியே நில்லு, சரியா? கிளாத் பேரலிசிஸ் ஜூட்சுவை நீ தயார்படுத்த. சரி. அதெல்லாம் ஞாபகப்படுத்தும். Why can't I keep up with him? I knew you didn't have what it takes for the long haul. What did you say? You have no idea what real strength is. ஜாபுசா, பாலத்துல நீ அன்னைக்கு ஹாக்குவை விட்டுறதுக்கு நிறையவே தயங்கட. ஹாக்குவோட மரணத்தை ஏத்துக்க முடியாம உன்னோட மனசு ரொம்பவே தயங்கினதை நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. இன்னைக்கு நீ உணர்ச்சியே இல்லாத ஒரு மனுஷன். அதனால எப்படியாவது சீக்கிரமே இந்த சண்டையை முடிச்சாகணும். நான் ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? ககாஷி சென்சே, நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எதை பத்தி? அவங்க ரெண்டு பேரும் நம்மளுடைய எதிரிகள் தான். விஷயம் என்னன்னா, அது வந்து எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? இல்ல. இல்ல, எனக்கும் அதே தான் தோணுச்சு.
கெஜி அவனை கட்டிடு. எனக்கான சிக்னல் கிடைச்சிருச்சு. ஷேடோ பாரலைசிஸ் ஜுட்சு. நீ இறந்த விதமும் உன்னோட கண்ணீரும் உங்களுக்குள்ள இருந்த அழகான உறவை பிரதிபலிச்சது. ஒரு ஷினோபியா நான் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அதுலயும் நீங்க 2 பேரும் இறந்த விதத்தை என் கண்ணியமை போல நான் காக்கணும். அதுலயும் குறிப்பா அப்பவும் இப்பவும் அவங்களோட கடைசி எதிரியா நான் தான் இருக்கேன். தைரியம் எல்லாருக்கும் வரணும். நருட்டோ, உனக்கு என்ன தோணுது? யோசிக்காத மாக்கி, முடிச்சிடு. சரி. அடடா, அங்க பாருங்க. என்ன இது? கொஞ்சம் கொஞ்சமா பனி மூட்டம் விலகுது. இப்ப நம்மளால எதிரிய தெளிவா பார்க்க முடியுது. இந்த டாக் இருக்கிற வரைக்கும் அவங்கள மறுபடியும் வர வைக்க முடியாது. இனி தனிப்பட்ட முறையில நானே அவங்கள பாதுகாக்கிறேன். நல்லது. கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. சாய், அடுத்த நம்ம ஃபவுண்டேஷனை சீலிங் ஜூட்ஸுவா பயன்படுத்துவோம். நீ என் கூட வா. கக்காஷி, நான் இன்னும் அந்த ஜூட்ஸ்ல பயிற்சி பெறல. யாரையுமே நம்பாத டான்ஸர் முழுசா உன்னை மட்டும் தான் நம்பினாரு. தயவு செஞ்சு உன்னோட உணர்வுகளை கட்டுப்படுத்தாத. எனக்கு என்னோட பொறுமையை இழக்கிறதுக்கு நிறையவே நேரம் எடுக்கும்னு உனக்கு தெரியும். ஆனா இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியும்னு எனக்கு தோணல. நான் தான் கக்காஷி ஹாட்டாகே காப்பி த நிஞ்சா. எனக்கு 1000 ஜூட்சுக்களை தெரியும். அதை பயன்படுத்துறேன். கூலா இருக்கு, கண்ணு ஆக்ரோஷமா இருக்கு. Hidden jutsu, hidden spear. அழிக்க முடியுதா? வந்துட்டே தானே இருக்கு. எவ்வளோ ஆகுது அவங்களுக்கு ஏதாவது? சக்கரம் ஓடிக்கிறான். நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் நம்ம சக்கரவ வேற அவங்க உரிறாங்க. Gentle fist technique. Body blow. கொஞ்சம் மாத்தினா அவ்வளோதான். சக்கரப்புல ஊதி எடுத்துறாங்க. இங்கேயும் வரானுங்க. மாதிரி இவனுக்கு பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கானுங்களே. புலம்பறத விட்டுட்டு முன்னேறி போ. இவங்கெல்லாம் ரொம்ப பலசாலியா உறுதியா இருக்காங்க. இந்த போர் ரொம்பவே கடுமையானதா இருக்க போகுது. சைடுல கை நீட்டு அதை பாட்டு பண்ணிட்டு கேப்டன் கிட்சுச்சி, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. எதிரிகளுடைய ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் நம்மள கடந்து போயிட்டாங்களாம். அப்பா நாம அமைதியாரு, எனக்கு தெரியும். இந்த மாதிரி பார்த்துருக்கோம். இவருப்பா முன்னாள் பிச்சுக்காரு. இப்படிதான் சொன்ன மாதிரி ஞாபகம். ரெடியா நிக்கிறாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆத்தாடி சைலண்டா வந்து நின்னுக்கிறாங்க. நிக்கிற போஸ் பாரியா. பின்னாடி அந்த படையும் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு எபிசோட நல்லா போச்சுங்க. அதேமாதிரி கரெக்டாக இவன் எக்ஸ்பிளைன் பண்ண இங்கேயும் 7 ஸ்குவாட் வந்தாங்க. இவனுக்கும் அந்த 7 ஸ்குவாட் மேலே தான் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு கண்ணு. நம்ம கிசாமா கிட்ட இருந்தே எப்படா உருவலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தான். கரெக்டாக இவன் எக்ஸ்பிளைன் பண்ண டைமுக்கு இவங்க நடந்துக்கிறதும் கரெக்டாக இருந்தது. இவன் பார்த்துருக்கணும்னு நினச்சேன்.
இவங்க களத்துக்கு எல்லாம் வந்து அவங்களுக்கு திரும்ப பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆவான் அப்படிலாம் நான் எதிர்பார்த்தேன். பட் இவங்கே டிஸ்கஸ் பண்ணி நான் நினச்சேன் அவங்க அன்றைக்கே இறந்துட்டாங்கன்ட்டு. இந்த பழைய ஃப்ரெண்டு பார்த்தா கேட்கும் பாருங்க, டேய் நீ இன்னும் சாவலியான்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதேமாதிரி இவன் தண்ணி தானே ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாமே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இப்போ தான் தலைவர் வெளிவராரு, அசால்ட்டாக வந்துட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே ஒன்றும் இல்லை, இவனுங்க வேற அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படிதாங்கிறானுங்க, கேரக்டர் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. பட் பார்ப்போம் இவனுக்கு என்ன சாஸ்கே தேடி போகிறானுங்களா இல்லை என்ன கதைன்றது நமக்கு தெரியல. பட் இந்த பக்கம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. எல்லாம் சாபுச வேலை தான். அந்த மிஸ்ட் வேறு போட்டு விட்டுறான். அதில் எங்கே ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்காது, கண்ணும் தெரியாது. 2 தான் அவன் மெயினாக வச்சு சண்டை போடுவாது. 2மே இல்லாமல் சண்டை போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் திணறினாங்க. ஃபஸ்ட்டு அதனால தான் இவர் சாபுஸை கை வச்சது. பட் அதே ரிப்பீட் பார்த்தோம்னா இந்த கிளாசிக்கில் என்ன நடந்ததோ அதே தான். நான் அதே இவர் அழகாக பிளான், இதெல்லாம் பிளான்லாம் சூப்பராக தான் இருந்தது. பட் நெருங்க விட மாட்டானே, ஆக்குன்னு ஒருத்தன் இருக்கானே அவனை மறந்துட்டிங்களேன்னு அப்படின்னு நினச்சி கரெக்டாக அதான் நடந்தது. பட் அதையும் மீறி ஒரு வெட்டும் வாங்கினார், ஆனால் செஞ்சுட்டார். அதுமாதிரி கக்காஷி எப்பவுமே கூலாக இருக்கிற ஆள். அவர் ரொம்ப சீக்கிரம்லாம் வந்து டென்ஷன் ஆகிட மாட்டார். இன்றைக்கி இன்னமும் கொஞ்சம் இழந்து கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எனக்கு வந்து இறக்கும் அதெல்லாம் பார்த்து நிற்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. ஏன்னா நருட்டோட அந்த பழைய இதுவும் வந்துகிட்டே இருந்தது. ஆப்போனண்ட் அவங்களே எனக்கு பிடிச்சிருந்தது, அப்படி இப்படின்னு அது வந்துச்சு. பட் இது வந்து வேறு. இப்போ எல்லாமே இறந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது, இப்போ எல்லாருமே எதிரி தான் அப்படின்ட்டு அந்த ஃபுல் இதுவில் இருக்கார். இங்கே வந்து இறக்கப்பட்டுட்டோ அது யோசிச்சுட்டோலாம் முன்னேறிருந்தால் தாங்கிட்டு இருந்தால் உயிர் தான் சேதமாகும். அதனால போனேன். இவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இவருக்கு இருக்கிற இதே தைரியம் எனக்கு சிக்கமாருக்கு இருக்குமா, மிச்ச பேருக்கு இருக்குமான்றது தான் இப்போ எனக்கு கேள்வி. இவருக்கு திடமாயிடுச்சு, இவர் மனசை டக்குன்னு இறுக்கிட்டார். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்றது தான். ஆனால் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும். கக்காஷி இப்போ எடுத்த அந்த முடிவு தான் எல்லாருமே எடுக்கணும். அது பார்ப்போம் அந்த தைரியம் வருது. அதான் கக்காஷ்க்கே கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்க தான் செய்யும். இது இல்லாமல் அடிக்கடி ஃப்ளாஷ்பேக் போட்டு எனக்கு தெரிஞ்சு டெய்லி ஆய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அது அந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுது. எப்பவுமே சாபுசாவுக்கு வந்து ஹாக்கு மட்டும்தான் இருக்கான் அப்படின்றது ஒரு ஃபீல். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கக்காஷி, நருட்டோ, சாபுசா, ஹாக்கு அப்படி 4 பேர் ஜாயின் ஆன மாதிரி 4 பேரோட எமோஷன்ஸும் இங்கே மிக்ஸ்டாக பார்க்கும்போது அது வேறு லெவலில் இருந்து. அடுத்தது அந்த ஜெட்ஸு படை. இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு 4 பேருக்கே வந்து நம்ம நெஞ்சி நாட்டெல்லாம் வந்து பவர் போட்டு ஒரு 4 பேரை தடுத்துடுறாங்க அவங்க பவரில். அப்போது இன்னும் இவ்வளோ கூட்டம் பின்னாடி இருக்குது, இது எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்கன்றதே எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு ஷேடோ க்ளோன் மாதிரி இருந்துச்சுன்னா அழிஞ்சிரும். இது அப்படி இல்லை, ஒன்றுமே அவளை என்ன தான் அட்டாக் பண்ணாலும் எது பண்ணாலும் அப்படியே திரும்ப திரும்ப இருந்து நிற்கிறேன். ஒரு என்ன ஒரு மாவு கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஒரு பிசைஞ்சு வச்ச மாவு என்ன பண்ணாலும் திரும்ப எப்படி நிற்குமே அந்த மாதிரி இது. என்ன இது யூஸ் பண்ணுறான்னு தெரியல. அதுமாதிரி சக்கரம் ப்ளஸ் உறிஞ்சிடறேன். இப்போ நம்ம கிட்ட போய் மாட்டினா சக்கரம் வேறு. ஸோ ரொம்ப டேஞ்சர் இது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. இப்போ இவன் மெயினாக வந்து நம்ம ஜெட்ஸோ அவன் இருக்கானே, இப்போ நம்மளுக்கு இருக்கிறது அந்த பிளாக் ஜெட்ஸோ தான் இருக்கான். அவனை போய் அழிச்சாதான் இதுக்கு எல்லாம் விட தெரியுமா என்னன்றது எனக்கு புரியல. அப்போ நம்ம டார்கெட் அவனை அடிக்கிற வரைக்கும் இது எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தோணுது. இது இல்லாமல் கபட்டை வேற இன்னும் இவங்களுக்கு பவர் ஏற்றணும்னு அவன் வேறு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுவே இன்னும் சமாளிக்க முடியல. இன்னும் ஏற்றினா என்னடா அவன்ற மாதிரி இருக்குது. அது லேக்ஸ் கணக்கில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது சின்ன கூட்டம் பார்த்துன்னு வரேன். இதுக்கே இப்படி மொத்தமாக வந்தவொடனே என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. லாஸ்ட்டாக என்னடா வெறும் கால் தடம் மட்டும் தெரியுது, யாரா அது அப்படின்னு பார்த்தா முன்னாள் பிச்சுக்காகன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொன்னாங்க. அவர் வராரு. பட் காரா அதுக்குலாம் ஒன்றும் அசரமாயே தெரில. நாளே இவங்களாம் பார்த்து ஷாக் ஆவாங்கன்னு நினச்சேன். முன்னால் ஆச்சு இவங்களாம் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவன் கம்பீரமாக நிற்கிறான், கண்ணு கூட சிமிட்டல. அப்படியே கை கட்டி யாரா சாலா நீ அப்படின்ற மாதிரி பார்த்துன்னுக்கிறான். பின்னாடி அது அந்த படையை பார்க்கறதுக்கும் பிரம்மாண்டமாக இருந்தது. பட் இவங்க முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்க, நீங்கள் வந்து முன்னாடி வச்சுக்காங்கன்னா நான் இப்போதைய காசுக்காக எனக்கு அந்த கருவம் இருக்காதா என்ன அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. ஆமாம், அந்த நின்ன ஸ்டைலாம் பயங்கரமாக இருந்தது. நம்ம காராக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வேறு மாதிரி இருந்த ஆள் தான் நம்ம ஆள். அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ சொல்லி தான் கொஞ்சம் மாறினது. அதனால திரும்ப அந்த கேரக்டருக்கு போகிறது ஒன்றும் அவனுக்கு புதுசு கிடையாது. இந்த எமோஷனல் டக்குன்னு இதாகிறதுலாம் நம்ம காராக்கிட்ட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆகி அது என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல அது மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் இப்போ காசுக்காக வேறு. ஸோ அந்த பொறுப்பும் கூடுதலாக இருக்கிறதுனால ஸோ ஒரு என்ன சொல்கிறது, மற்ற நெஞ்சாஸ் மாதிரி அந்த ஒரு எமோஷனல் டக்குன்னு எடுத்துக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பவர் வந்து நல்லாவே தெரியுது. 80,000 பேருக்கு கமெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு போய் அசந்துட்டா எப்படி ஒன்று எவ்வளோ ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாகுது. அதனால் அந்த கர்வம் எனக்கு பிடிச்சிருக்கு. யாராக இருந்தாலும் அந்த பார்வையில் கொஞ்சம் கூட பயலாம்னு என்னால அது பயங்கரம். இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.